சரவணன், அலங்காநல்லூர் பகுதியில் நீங்க இருக்கீங்க. இப்பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பதிவு செய்கின்ற மனநிலை என்னவாக இருக்கிறது? சரவணன். நிச்சயமாக, அதாவது உச்சநீதிமன்றம் தற்போது இடைக்கால தடை விதிக்கப்பட்டதை தொடர்ந்து இப்போது நாம் நிற்கக்கூடிய அலங்காநல்லூர் வாடிவாசல் பகுதியில் பொதுமக்கள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளை வளர்ப்போர் தற்போது கூடி தங்களது எதிர்ப்புகளை கோஷங்களாக எழுப்பி வருகிறார்கள். அவர்கள் நம்மளிடையே இருக்கிறார்கள், அவரிடம் கேட்போம். இப்போ உச்சநீதிமன்றம் உங்களுக்கு ஜல்லிக்கட்டுக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்கு. இந்த நிலையில ஏற்கனவே உங்களுக்கு உத்தரவு வந்தோடனே நல்லா ஆரவாரமா செலிப்ரேட் பண்ணீங்க, நல்லா கொண்டாடுனீங்க. இப்போ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உத்தரவு கொடுத்த பிற்பாடு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. தடைன்னு சொன்ன சொல்லி எங்களுக்கு வருத்தமாகிவிட்டது. இது முன்னோர்கள் காலத்தில் இருந்து பாரம்பரியமான ஒரு வீர விளையாட்டு. உலக புகழ்பெற்ற தமிழ்நாட்டில் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர். இது இப்ப உச்ச நீதிமன்றத்திலிருந்து எங்களுக்கு இடைக்கால தடை இப்ப கொடுத்த சொல்ல எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இது ஜல்லிக்கட்டு நடத்தலாம்னு சொல்லி எங்களுக்கு ஆர்டர் கொடுத்த சொல்ல ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. மாடுபிடி வீரர்கள் மாடு வளர்ப்பவர்கள் பார்வையாளர்கள் ஊர் கிராம பொதுமக்கள் அனைவருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தான். இந்த ஆண்டு நம்ம ஊர்ல ஜல்லிக்கட்டு விமர்சையா நல்லா நடத்துவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆரவாரமா இருந்தோம். இன்றைய தினத்தன்று இன்றைக்கு திடீர்னு இந்த உத்தரவு கொடுத்ததுனால எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நாங்க ஒரு மாடுபிடி வீரர், அலங்காநல்லூரை சேர்ந்தவர் தான். வெளியூர் இல்ல, நான் அலங்காநல்லூர் தான். இத இந்த ஜல்லிக்கட்டை எங்களுக்கு தொடர்ந்து நடத்த அனுமதி கொடுக்கலனால் தமிழக அரசும் சரி மத்திய அரசும் சரி நாங்கள் இந்த ஆண்டு 2016 தேர்தலை தமிழகம் முழுவதும் நாங்கள் புறக்கணிக்க தயார். நிச்சயமாக, அதாவது அவர் தனது மனக்குமுறலை தெரிவிக்கிறார். அவர் ஒரு மாடு இந்த சூழ்நிலையில் ஊர் பொதுமக்களை சேர்ந்த சிலர் இருக்கிறார்கள். அவரிடம் கேட்போம். மத்திய அரசு உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்காக கொடுத்தாங்க. அந்த நோட்டிபிகேஷன் கொடுத்தது தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு இடைக்கால தடை உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கு. இதனால உங்க ஊர்ல ஜல்லிக்கட்டு நடக்காது அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறது. இது எப்படி பாக்குறீங்க? இது மத்திய அரசு இன்னைக்கு துரோகம் பண்ணல. இலங்கை பிரச்சனை சரி, காவிரியிலிருந்து மின்சாரம் எல்லாமே துரோகம் பண்ணுது. அன்னைக்கு அறிவிச்சாங்க. தெலுங்கானா பிரச்சனைக்கு 2 மாநிலமான உடனே மத்திய அரசு கூட்டினாங்க. 2 மாநிலம் அறிவிச்சாங்க. தமிழக பிரச்சனை மட்டும் மத்திய அரசு வெறும் கண் துடைப்பு நாடகம். இதுக்கு மாநில அரசு துணை போகக்கூடாது. எந்த திமுக அரசா இருந்தாலும் அதிமுக துணை போகக்கூடாது. நாங்க என்ன பண்ண போறோம்? இருந்து மாடு வளர்க்கணும், மாடு பிடி வீடுகளும் சரி, கிராம பொதுமக்கள் வீட்டுல கருப்பு கொடி கட்ட போறோம். 2வது மத்திய அரசு அலுவலகம் நாளைக்கு நாங்க முற்றுகை போராட்டம் நடத்த போறோம். வங்கிகள், தபால் ஆபீஸ், பிஎஸ்என்எல் ஆபீஸ் அப்படிலாம் நாளைக்கு முற்றுகையிட்டு போராட்டம் பண்ண போறோம் சார். இதுக்கு சரியான முடிவு எடுக்கலாட்டி மாநில அரசும் சரி மத்திய அரசு சரி வர சட்டமன்றத்தில் நிறைய இழப்பை ஏற்படுகிறது சார். மத்திய மாநில அரசுகள் இதற்கு உடனடியாக ஒரு தீர்வு காண வேண்டும். அனுமதி உடனடியாக மீண்டும் பெற்றுத்தர வேண்டும். அதுவும் சட்ட ரீதியாக இருக்க வேண்டும். இது தொடரப்படாவிட்டால் தொடர்ந்து வீடுகளில் கருப்பு கொடி ஏந்துவது மற்றும் அரசு அலுவலகங்களை முற்றுகையிடுவது உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபடுவதாக ஊர் பொதுமக்கள் சார்பில் அவர்கள் தெரிவிக்கிறார்கள்.